வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் கேட்ட நமக்கு சிலபஸில் இருக்க சாப்டர்ஸ், அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ், அதுக்கப்புறம் அண்டர்ரைட்டிங், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதி சாப்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிலபஸில் கிடையாது. அதனால் நம்மளோட சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் அதோட ப்ராப்ளம்ஸ் மட்டும் இப்போ எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். எஸ், கைலாஷ் லிமிடெட் பர்ச்சேஸ் த பிஸ்னஸ் ஆஃப் மணி பிரதர்ஸ் ஃபார் rupees 54 lakh, payable fully paid shares of rupees 100 each. What entries will be made in the books of Kailash Limited if such issue is at par, at a premium of 20% and at a discount of 10%? இது பார்த்திங்கன்னா கைலாஷ் லிமிடெட் வந்து மணி பிரதர்ஸோட பிஸ்னஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 lakh கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 54 lakhக்கும் ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க 100 rupees ஈச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளை என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா பாரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன என்ட்ரி, ப்ரீமியம்னா என்ன என்ட்ரி அண்ட் டிஸ்கவுண்ட்னா என்ன என்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், முதல்ல நம்ம வந்து 54 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு என்ட்ரி எழுதிக்கலாம். எஸ், பாருங்கள், சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மணி பிரதர்ஸ் 54 lakh கொடுத்து மணி பிரதர்ஸ் கிட்டேருந்து அவங்க பிஸ்னஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? எஸ், இப்போ பார் அப்படின்னா 54 lakhக்கு 100 rupeesக்கு 100 rupees தான் கொடுத்து அந்த ஷேரை வாங்கியிருக்காங்க. ஏன்னா பார்ன்னும் போது ஃபேஸ் வேல்யூக்கே அந்த ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால 54 lakh டிவைடட் பை 100 போட போகிறோம். அப்போ 54,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரும் 100 rupees. அப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் கேபிட்டல் 54 lakh, அதே போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா? எஸ், இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 54 lakh வந்து ப்ரீமியம் 20% சொல்லியிருக்காங்க. 100 rupeesல 20% எவ்வளவு? 20 இல்லையா? அப்போ 120 rupees. ஓகே, ஒரு ஷேரும் 120 rupees. அப்போ இந்த 54 lakhக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள், 45,000 ஷேர்ஸ். ஏன்னா 54 lakh கொடுக்கணும், ஒரு ஷேரும் வந்து 120 rupees. அப்போ 45,000 ஷேர்ஸ் கொடுத்தா போதும். அப்போ 45,000 இன்ட்டு நமக்கு வந்து பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா 120, ஏன்னா ப்ரீமியமோட பாருங்கள், பேங்க்குக்கு 120, ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 20 அண்ட் இது ஷேர் கேபிட்டல் 100. புரிஞ்சுதா? ப்ரீமியம் வந்து 20% சொன்னதுனால 100ல் 20% 20 rupees. அப்போ பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமியமோடு சேர்த்து 120. ஓகே, அப்போ இதுதான் என்ட்ரி பாஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்ட்டுன்னா 100 rupees ஷேர்ஸை 10% டிஸ்கவுண்ட்டுனா 90 rupeesக்கு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 lakh டிவைடட் பை 90, 60,000 ஷேர்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 90, டிஸ்கவுண்ட் வந்து 10 அண்ட் ஷேர் கேபிட்டல் 100. புரிஞ்சுச்சா? 60,000 into 90, 60,000 into 10, 60,000 into 100. ஓகேவா? இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. இப்படி தான் நம்ம வந்து பாஸ் பண்ணணும், பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் பாருங்கள். இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ 10 mark ப்ராப்ளம் பார்க்கலாமா? X Limited issued 2,000 shares of rupees 100 each at a premium of 10%, payable as follows: rupees 25 on application, rupees 35 on allotment including premium. அதாவது இந்த 35ல premium include ஆயிருக்குன்னு அர்த்தம். rupees 20 on first call, rupees 30 on final call. 1,800 shares were applied for and allotted. அதாவது எக்ஸ் லிமிடெட் இஷ்யூ பண்ணது 2,000, ஆனால் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 1,800 தான். அப்போ நம்ம இது வந்து என்ன சொல்வோம்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்வோம். இப்போ இந்த 1,800க்கு தான் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆல் த மணி வாஸ் ரிசீவ் வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஆன் 200 shares. எல்லா மணியும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் 200 shares தவிர்த்து மீதி அமௌண்ட் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஷேர்ஸ் வேர் forfeited. அதாவது தீஸ் ஷேர்ஸ்னால் இந்த 200 sharesஸை forfeit பண்ணிட்டாங்க. ஏன்னா கால் மணி பே பண்ணல இல்லையா, அதனால அந்த ஷேர்ஸை forfeit பண்ணிட்டாங்க. கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும் நம்ம. எஸ், இப்போ போடலாமா? ரொம்ப ஈஸி தான். அப்ளிகேஷன் வந்து 25, allotment 35, இது இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஃபஸ்ட் கால் 20, ஃபைனல் கால் 30.
எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன தெரியும் இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோக்கு போடணுன்னா 1800க்கு தான் போடணும். ஏன்னா இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, 2000க்கு போடக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா 45,000 வருது. இப்போ பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் போட்டோம் இல்லையா, அடுத்து ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் இதே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, இப்போ அலாட்மெண்ட்டுக்கான என்ட்ரி. அலாட்மெண்ட்டுக்கு ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ப்ரீமியம். ஏன்னா ப்ரீமியம் இன்க்ளூட் ஆகிருக்கு இல்லையா அலாட்மெண்ட்டில். ஓகே, அப்போ அதுக்கான என்ட்ரி பாருங்கள். ஷேர் அலாட்மெண்ட்டில் 35 ஏன்னா ப்ரீமியமும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஷேர் கேபிட்டல் 25, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10. ஓகே, இன்க்ளூடிங் ப்ரீமியம் சொல்லிட்டாங்க. ஆனால் எவ்வளோ ப்ரீமியம்ன்ட்டு சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல் 10% எவ்வளவு, 10 rupees. ஓகே, அதனால் நம்ம இங்கே ப்ரீமியமில் 10ன்னு போட்டாச்சு. ஒருவேளை இந்த 10% கொடுக்கலன்னா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 25 + 35 எவ்வளவு, 60. 60 + 20 80. 80 + 30 110. 100 rupees ஷேரை 110ன்னா 10 rupees ப்ரீமியம். இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கலனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? எஸ். இப்போ இது வந்து ரிசீவ் பண்ணுற என்ட்ரி என்னன்னு தெரியும் இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் 63,000 போட்டாச்சு. ஓகே, இப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் கால்க்கான என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கால்க்கானது ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள், 20 rupees. அப்போ 1800 × 20. ஓகே, இப்போ ரிசீவபிள் என்ட்ரி. ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 200 ஷேர்ஸ்க்கு அவங்க பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே 1800 போட்டதை நம்ம 200 மைனஸ் பண்ணிவிட்டு 1600க்கு போட்டால் போகிறோம். இல்லைன்னா கால்ஸ் இன் அரியர்னு காமிக்கணும். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வெறும் இந்த 1800லேருந்து 200 மைனஸ் பண்ணிட்டு அதே 20 மல்டிப்ளை பண்ணுறோம். 32,000. 4,000 பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியா. 36,000ல் 32 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 4,000 நம்ம ரிசீவ் பண்ணல. காரணம் என்னென்னா 200 ஷேர்ஸுக்கு வந்து 20 rupees கொடுக்கல. ஓகேவா? எஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால். ஃபைனல் காலுக்கும் இதே என்ட்ரி தான் வரப்போகுது. ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஃபைனல் கால் மணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30. பாருங்கள், 1800 × ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். இப்போ இது ரிசீவபிள் என்ட்ரி போடும்போது இதே மாதிரி தான் 200 ஷேர்ஸ்க்கு பே பண்ணல இல்லையா, அப்போ 1600 × 20 போட போகிறாங்க. பாருங்கள், 1600 × 30. ஓகேவா? எப்படி இதில் வந்து 200 ஷேர்ஸ் பே பண்ணலையோ அதே மாதிரி இதுலேயும் 200 ஷேர்ஸ்க்கு பே பண்ணலை. ஓகே, இப்போ வந்து தீஸ் ஷேர்ஸ் வேர் forfeitedன்னு சொல்லிட்டாங்க. அப்போ forfeiture என்ட்ரி பாஸ் பண்ணணும். forfeiture என்ட்ரி என்னன்னு தெரியும் இல்லையா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் forfeiture டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் ஃபைனல் கால். எதெல்லாம் டியூ இருந்ததோ அது ரெண்டுத்தையும் இங்கே காமிக்கணும். இப்போ ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 200 ஷேர்ஸ், ஷேர் ப்ரைஸ் எவ்வளவு 100 இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே போட்டுட்டோம் 20,000 சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஷேர் forfeiture 50 எப்படி வந்தது அப்படின்னா இதை பேலன்சிங்காக வச்சுக்கலாம் நம்ம. பிகாஸ் இங்கே 200 ஷேர்ஸ் ஃபஸ்ட் கால் மணி 20 இல்லையா, அதை 20 போட்டிருக்கோம். ஃபைனல் கால் வந்து 30, அதனால் 30 போட்டாச்சு. இப்போ டெபிட்டில் 100 இருக்குது, க்ரெடிட்டில் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. அப்போ அந்த பேலன்ஸ் 50 தான் ஷேர் forfeiture. ஓகே, எஸ், இப்படி தான் போடணும். புரிஞ்சிச்சா? எஸ். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஜேர்னல்ஸை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். பாருங்கள், ஜேர்னல்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் இது. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வரும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வரும். ஏன்னா ப்ரீமியம் இருக்கிறதுனால நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போடுவோம். இந்த நான் கரண்ட் லயபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த கரண்ட் லயபிலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் இந்த டேஞ்சிபிள் அசட், இன்டேஞ்சிபிள் அசட், இதெல்லாம் எதுவுமே வராது. கரண்ட் அசட் வரும். கரண்ட் அசட்ன்றது இங்கே என்னென்னா பேங்க். ஓகேவா? எஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டலுக்கு போட போகிறோம். நோட் நம்பர் 1. அது எப்படி போடுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஷேர் கேபிட்டலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 45,000 கிரெடிட், இங்கே 45,000 கிரெடிட், இங்கே 36,000 கிரெடிட், இங்கே 54,000 கிரெடிட். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே கிரெடிட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டெபிட்டில் இருக்குது 20,000 டெபிட். அதை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 வரும். ஓகே, 45 + 45 + 36 + 54. ஓகே, 1,60,000. இப்போ இதில் வந்து இந்த 20 மைனஸ் பண்ண பிறகு 1,60,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கேபிட்டலில் forfeited ஷேர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஷேர் forfeiture 10,000. அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 1,70,000.
இப்போ இதைத்தான் நம்ம இங்கே போடணும் ஷேர் கேபிட்டல்ன்ட்டு. ஓகேவா? அப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 18,000. அது நம்ம வரப்போகுது இங்கே. ஓகே, இது ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 1,88,000. இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது, வெறும் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டுக்கு பேங்க் பாருங்கள் 45,000 டெபிட்டில் இருக்குது, 63,000 டெபிட்டில் இருக்குது, 32,000 டெபிட்டில் இருக்குது, அண்ட் 48,000 டெபிட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 1,88,000 வருது. அப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குது, 1,88,000, இதுவும் 1,88,000. புரியுதா? ரொம்ப ஈஸி தான் பேலன்ஸ் ஷீட் போடுறது. நீங்கள் லெட்ஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வர பேலன்ஸை எடுத்து நம்ம இங்கே போட போகிறோம். டெபிட் பேலன்ஸ்னால் நம்ம அசெட்லேயும், அண்ட் கிரெடிட் பேலன்ஸாக இருந்ததுன்னா லயபிலிட்டிலையும் போட போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு லெட்ஜர் போடாமல் நான் டைரெக்டாக டெபிட்டில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி அண்ட் கிரெடிட்டில் இருக்கிறத மைனஸ் பண்ணி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ மீதிக்கெல்லாம் நம்ம ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் அப்ளிகேஷன் இங்கே பாருங்கள், கிரெடிட்டில் 45 இருக்கா, டெபிட்டில் 45 கேன்சல் ஆகிடும். இங்கே அலாட்மெண்ட் பாருங்கள், டெபிட்டில் 63 இருக்குது, இங்கே பாருங்கள் கிரெடிட்டில் 63. இங்கே ஃபஸ்ட் கால் 36 இங்கே இருக்கா, இங்கே வந்து 32 இருக்குது. ஆனால் இந்த என்ட்ரியில் பாருங்கள் கிரெடிட்டில் 4, அப்போ இங்கேயும் 36 வந்துருச்சு. அதே மாதிரி தான் ஃபைனல் காலுக்கு 54 டெபிட்டில் இருக்கா, அண்ட் கிரெடிட்டில் பாருங்கள் 48 இருக்குது, இது ஒரு 6,000, இதுவும் 54 வந்துருச்சு. அது மாதிரி டெபிட்டும் கிரெடிட்டும் என்ன ஆகிடும்னா ஈக்குவலாக ஆகிடும். அதனால தான் இதுக்கு தான் நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணல. வெறும் பேலன்ஸ் வர்றது என்னென்னா இந்த ஷேர் forfeiture, ஷேர் கேபிட்டல், பேங்க், இது மூணும் தான். அதனால தான் நம்ம இதை இங்கே காமிக்கிறோம். எஸ், புரிஞ்சுதா இப்போ? ஓகே. C Limited issued 60,000 6% debentures of ₹100 each. 80% of the issue was underwritten by Balu Brothers. Applications for 45,000 shares were received in all, out of which applications for 30,000 were marked. Determine the liability of Balu Brothers. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து C Limited இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 60,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் 80% வந்து பாலு பிரதர்ஸ் அண்டர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அண்டர் ரைட்டர் ஒரே ஒரு அண்டர் ரைட்டர் தான் பாலு பிரதர்ஸ் அப்படின்றது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 20% யார் வச்சுருக்கா அப்படின்னா கம்பெனிக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இது பேர் என்னென்னா பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ஒரு பார்ட், இந்த 60,000ல் 80% தான் அண்டர் ரைட்டர் எடுத்திருக்காரு. அப்போ பேலன்ஸ் 20% கம்பெனிகிட்ட இருக்கிறதுனால இதுக்கு பேர் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஓகே, எஸ். அதில் பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட் வந்து 45,000 சொல்லிட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் ரிசீவ்ட் 45ல் 30,000 வேர் மார்க்குடுன்னு சொல்லிட்டாங்க. மார்க்குடுன்றது என்னது, அண்டர் ரைட்டரோட ஸ்டாம்ப் இருக்கிறது தான். அப்போ 30,000 அண்டர் ரைட்டர் ஸ்டாம்ப் இருக்குது. ஓகே, அப்போ அன்மார்க்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45ல் 30 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 15,000 அன்மார்க்டு. எஸ், இப்போ வந்து லயபிலிட்டி ஆஃப் பாலு பிரதர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எஸ், இப்போ போடலாமா அந்த ப்ராப்ளம்? முதல்ல கிராஸ் லயபிலிட்டி எழுதிக்கலாம். பாலு பிரதர்ஸ் எவ்வளவு, கம்பெனிது எவ்வளவு அப்படின்றது. ஓகே, 80%ன்றது பாலு பிரதர்ஸ்து. அப்போ 60,000ல் 80% அண்ட் பேலன்ஸ் 20% கம்பெனிக்கு. பாருங்கள், இது 48,000, இது பேலன்ஸ் 12,000 கம்பெனிக்கு. இப்போ நம்ம ஃபார்மேட் படி நம்ம அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். அது வெறும் கம்பெனிக்கிட்ட இருந்து தான். அன்மார்க்டுன்றது பார்த்திங்கன்னா பாலு பிரதர்ஸ்ன்றது ஒரே ஒரு அண்டர் ரைட்டர் தான், அவரோட ஸ்டாம்ப் இருந்ததுன்னா அது மார்க்டு. அப்போ பேலன்ஸ் எல்லாமே அன்மார்க்டு. அப்போ இந்த 45,000 அப்ளிகேஷனில் 15,000மே யாரோடது சேல் பண்ணதுன்னா கம்பெனி தான் சேல் பண்ணியிருக்கு. பாருங்கள், புரியுதா? 45,000 வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் 30,000 அண்டர் ரைட்டரோட ஸ்டாம்ப் இருக்குது. அப்போ 15,000ல் அண்டர் ரைட்டர் ஸ்டாம்ப் இல்லை. அப்போ அது யார் சேல் பண்ணாங்க அப்படின்னா கம்பெனி சேல் பண்ணியிருக்கு. அப்போ கம்பெனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 12,000 சேல் பண்ணால் போதும், ஆனால் 15,000 பண்ணிடுச்சு. அப்போ சர்ப்ளஸ் இருக்குது கம்பெனியில், 3,000ன்றது சர்ப்ளஸ். ஓகே, அப்போ இந்த சர்ப்ளஸை வந்து நம்ம யாரோட அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னா பாலு பிரதர்ஸ் கிட்டேருந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, 3,000 அவங்களதுலேருந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 45,000 தான் நமக்கு வந்து அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ இந்த 45,000ல் நமக்கு மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 மார்க்டு அப்ளிகேஷன். அப்போ அது போயிடுச்சு அப்படின்னா லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஓகே, 15,000 தான் அண்டர் ரைட்டர் லயபிலிட்டி. சரியா? எஸ், இப்போ புரிஞ்சுது அந்த ப்ராப்ளம் எப்படி போடணுன்ட்டு. ஈஸியான ப்ராப்ளம், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் இது. எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, எம் லிமிடெட் ஹேஸ் பார்ட் ஆஃப் இஸ் ஷேர் கேபிட்டல் as 5,000 redeemable preference shares
of rupees 100 each. When the shares become due for redemption, the company decided that whole amount will be redeemed out of fresh issue of equal amount of equity shares of rupees 10 each. Give the journal entries in the books of the company. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், எந்த ஒரு பெரிய கேல்குலேஷனுமே இதில் கிடையாது. ஏன்னா 5000 ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சுருக்காங்க, ஒரு ஷேரும் 100 rupees ஈச். அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னா கேபிட்டல் 5 lakh அமௌண்ட் கேபிட்டல் தேவை. அந்த 5 lakh அமௌண்ட்டுமே ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக அவங்க ரைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒவ்வொன்றும் 10 rupees ஈச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்? 5 lakh டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 50,000 ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஃப்ரெஷ் இஷ்யூன்றது இங்கே எவ்வளவு அப்படின்னா 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதில் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் அதெல்லாம் எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே கிடையாது. ரிடம்ஷன் பண்ணுறாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை, அது மொத்தமே ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக ரிடீம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ முதல்ல நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூக்கான என்ட்ரி பாஸ் பண்ணலாமா? எஸ், பாருங்கள், இதுதான் ஃப்ரெஷ் இஷ்யூக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 5 lakh. ஓகே, இந்த 5 lakhன்றது நம்ம ரெடீம் பண்ண வேண்டிய கேபிட்டல் அமௌண்ட். அது மொத்தமுமே ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ். அதை நீங்கள் நரேஷனில் கூட மென்ஷன் பண்ணிடலாம், 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வாஸ் இஷ்யூடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிடம்ஷனுக்கு டியூ என்ட்ரி எழுதிக்கலாம். டியூ என்ட்ரி பாருங்கள், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். நம்ம தர வேண்டிய அமௌண்ட்டு 5 lakh இல்லையா, அதை தான் நம்ம வந்து டியூ என்ட்ரியில் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இது பேமெண்ட் என்ட்ரி. இதை வந்து நம்ம பே பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணதில் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அப்போ அது மூலமாக தான் இந்த பேமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ பாருங்கள், பேமெண்ட்டுக்கான என்ட்ரி ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். ஓகே, செட்டில் பண்ணியாச்சு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரை 5 lakh rupees, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளமில் ப்ரீமியம் இல்லை, ரிசர்வ் இல்லை, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த ரிடம்ஷன் சாப்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த ரிடம்ஷன் சாப்டர்லையும் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அண்ட் அவசியம் உங்களுக்கு ஒரு 5 mark கொஷின் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. The following trial balance of N Limited as on 31st December 2018 is given to you. ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் அண்ட் இது கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக், பேங்க், பேட்டன், கால்ஸ் இன் அரியர், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ், பர்ச்சேஸ், வேஜஸ், இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், சன்ட்ரி டெட்டார், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், இன்சூரன்ஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸும் அசெட்ஸும் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், கிரெடிட் பேலன்ஸில் 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச், 75 பெய்ட் அப். ஓகே, 100 rupees ஒரு ஷேரும், ஆனால் 75 தான் அதில் பே பண்ணியிருக்காங்க. 6% டிபெஞ்சர், சன்ட்ரி கிரெடிட்டார், ஜென்ரல் ரிசர்வ், சேல்ஸ், ரிட்டர்ன் அவுட்வர்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ அடுத்து பாருங்கள், இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. The value of stock on 31st December 2018 was rupees 74,000. அதாவது இது க்ளோசிங் ஸ்டாக். அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஒரு 10,000 இருக்குது. ப்ரொவிஷன் 5% is to be created on sundry debtor for doubtful debts. ஓகேவா? 5% வந்து doubtful debtsல ப்ரொவிஷன். அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆன் பேட்டன்ட் 10% அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 7.5, அதாவது 7.5%. அண்ட் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் 4% கொடுத்துருக்காங்க. மூணுத்துலேயுமே டெப்ரிசியேஷன் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். பேட்டன்ட் இருக்குது பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது. இதில் இங்கே ரெஸ்பெக்டிவ் பர்சன்டேஜ் என்னமோ அதை போடணும். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தட் டேட். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போடலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் தெரியும் இல்லையா, பாருங்கள், இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம நோட்ஸ் போட போகிறோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மெட்டு. இதுபடி தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஓகே, இந்த சேல்ஸ்லேருந்து இந்த ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் தான் சேல்ஸ் ரிட்டர்ன், அதை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ ஒவ்வொரு நோட்டாக நம்ம போடலாம். இந்த ஃபார்மேட் அப்படியே பார்த்துக்குங்க. எஸ், இந்த ஃபார்மேட் படி நம்ம இப்போ போட போகிறோம். எஸ், பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் எழுதியாச்சு 10 lakh.
இதில் வந்து ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் 30,000 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் பாருங்கள் 9,70,000 வருது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் நம்பர் 1 வந்து 9,70,000 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் நம்பர் 2 எதுவுமே இல்லை. இப்போ நோட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் 80,000. ஓகே, இப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கோட நம்ம பர்ச்சேஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். 7,72,000 ஆட் பண்ண போகிறோம். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது பாருங்கள், ரிட்டர்ன் அவுட்வர்ட், அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். 20,000 மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே, அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கையும் நம்ம மைனஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் இங்கே இருக்குது பாருங்கள் 74,000, அதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7,58,000 வருது. ஓகே, இப்போ நோட் நம்பர் 3 முடிஞ்சுது. எஸ், இப்போ நோட் நம்பர் 4 போடலாமா? எஸ், பாருங்கள் நோட் நம்பர் 4 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வேஜஸ் இருக்குது 1,08,000. இப்போ இந்த வேஜஸோட இந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸை ஆட் பண்ண போகிறோம். 10,000 ஆட் பண்ணோன்னா 1,18,000 வருது. ஓகே, எஸ், இப்போ நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5 வந்து நமக்கு எதுவுமே இல்லை, ஃபினான்ஸ் காஸ்ட்டே இல்லை. ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அது ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வரும். அது இல்லாததுனால நமக்கு அது நில். இப்போ நோட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் இருக்குது. டெப்ரிசியேஷன் பாருங்கள் எதுலலாம் பேட்டன்ட்டில் 10% இல்லையா? பேட்டன்ட் பாருங்கள் 60,000, அதில் 10% போட்டோம்னா 6,000. அடுத்து பாருங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 7.5%. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ பாருங்கள் 4 lakh. 4 lakhல 7.5% போட்டோம்னா 30,000 வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் வந்து 4%. இந்த 4% வந்து எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhலேருந்து. ஓகே, அப்போ 12,000 வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா 48,000 வருது. இந்த ஒவ்வொரு நோட்லேயும் வர டோட்டல் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த ஃபார்மேட்டில் போடும்போது உங்களுக்கு புரியும் என்னன்னு போட்டிருக்கோன்ட்டு. ஓகே, எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 7 அதர் எக்ஸ்பென்சஸ். அதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது இல்லையா? எஸ், பாருங்கள் இன்சூரன்ஸ் 4,000. இங்கே இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு இருக்குது. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு வந்து இதில் நம்ம காமிக்கக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அது வரும். ஓகே, அப்போ இது வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் தான் போகும். எஸ், இப்போ இந்த இன்சூரன்ஸ் போட்டாச்சு. வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது 40,000. அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஓகே, எஸ், இதெல்லாம் போட்டாச்சு. அப்போ அதர் எக்ஸ்பென்சஸில் வேறு என்ன இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸில் வந்து வேறு என்ன வரும் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். 5% வந்து சன்ட்ரி டெட்டாரில் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஓகே, நம்ம பாருங்கள் சன்ட்ரி டெட்டார் எவ்வளவு 80,000. 80,000ல் 5% போட்டோன்னா 4,000 வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வரது தான் நமக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் 1,08,000. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்கமும் போட்டுட்டோம் அண்ட் எக்ஸ்பென்சஸும் எல்லாமே போட்டுட்டோம். இந்த டோட்டல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா? இப்போ நம்ம ஃபார்மேட்டில் போடலாம். பாருங்கள், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9,70,000. இது மட்டும்தான் ரெவென்யூ, ஏன்னா அதர் இன்கம் இங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் ரா மெட்டீரியல் கன்சியூம் போட்டாச்சு, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு, ஃபினான்ஸ் காஸ்ட் கிடையாது, டெப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் 48,000 போட்டாச்சு, அதர் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 10,32,000 வருது. ஆனால் நம்மளோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 9,70,000 தான். ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு லாஸ் தான் வருது. ஓகே, 62,000ன்றது லாஸ். ஓகே, இது வந்து ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் கிடையாது, லாஸ் ஃபார் த பீரியட். இங்கே டேக்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? எஸ், இப்போ இதை தான் நம்ம கொண்டு போய் பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டிங்கில் போட போகிறோம். இது லாஸ் அமௌண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் இது தான். ஓகே, பாருங்கள், இதுக்கும் நமக்கு நோட்ஸ் இருக்குது. இது ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டும் சேர்ந்து வரும். ஓகே, அப்புறம் இது வந்து லாங் டேர்ம் போரோயிங், இது ஷார்ட் டேர்ம் போரோயிங், ட்ரேட் பேயபிள், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன், அதை கரண்ட் லயபிலிட்டி, இதெல்லாம் லயபிலிட்டி. ஓகே, இப்போ இந்த நோட்ஸ் எல்லாமும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம கடைசியில் இதே மாதிரி நம்ம போடணும். எப்படி P&L போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட்லேயும் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, எஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல்னும் போது ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்குது? 6 lakh இருக்கா? ஓகே, அதில் வந்து கால்ஸ் அண்ட் அரியரை மைனஸ் பண்ணணும். 6 lakh போட்டாச்சு. கால்ஸ் அண்ட் அரியர் எவ்வளோ பாருங்கள் 20,000. ஓகே, அதை போட்டோம் அப்படின்னா 5,80,000. இதுதான் வந்து ஷேர் கேபிட்டல். இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் இது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இதுவே டெபிட் பேலன்ஸ் ஆனதுன்னா லாஸ். கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னதுனால நம்ம அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ், அதை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் 62,000. அப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே லாஸ் ஒரு 62,000 இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் தான் வருது 50,000. இப்போ இந்த லாஸோட நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் 80,000 இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஜென்ரல் ரிசர்வை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த அப்ரோப்ரியேஷன் சொல்லிட்டு இது 50 லாஸு, இது 80,000 பாசிட்டிவ் ஃபிகர். ஸோ இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 30,000 நமக்கு பாசிட்டிவ் ஃபிகராக வருது.
பிகாஸ் இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ நமக்கு ப்ளஸில் வந்து 30,000 வருது. இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங்கில் நம்ம போட வேண்டியது இந்த 30,000. எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நோட் நம்பர் 3 வந்து நமக்கு லாங் டேர்ம் borrowing இருக்குது பாருங்கள், டிபெஞ்சர் 2 lakh அதை போட்டாச்சு. இப்போ நோட் நம்பர் 4 எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் borrowing நெல் போட்டாச்சு. நோட் நம்பர் 5 ட்ரேட் பேயபிளில் நமக்கு கிரெடிட்டாஸ் வருது. கிரெடிட்டாஸ் தோருக்கு பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டார் 1 lakh அது போட்டாச்சு. ஓகே, எஸ். இப்போ வந்து நோட் நம்பர் 6 எதுவும் கிடையாது. நோட் நம்பர் 7 அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10,000 அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அதை இங்கே போட்டாச்சு. ஓகே, இப்போ லயபிலிட்டி எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது அசெட்டில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசெட் பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி லெஸ் டெப்ரிசியேஷன். பிளான்ட் அண்ட் மிஷினரி 4 lakh, நம்ம அதுக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா 7.5%, அது மைனஸ் பண்ணோம்னா 3,70,000. ஓகே, அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakh, அதில் வந்து 4% டெப்ரிசியேஷன், அதை மைனஸ் பண்ணி போட போகிறோம் பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங் 12,000 போயிடுச்சுன்னா 2,88,000. ஓகே, இப்போ இவ்வளோ தான் டேஞ்சபிள் அசெட். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம், 6,58,000 வருது. இப்போ இன்டான்ஜிபிள் அசெட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டன்ட் ட்ரேட்மார்க் எல்லாம் இன்டான்ஜிபிள் இல்லையா. எஸ். இப்போ பாருங்கள், பேட்டன்ட் வந்து 60,000, அதுக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் போட்டோம் இல்லையா, அதையும் மைனஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 54,000 வருது. இதுதான் நோட் நம்பர் 9. நோட் நம்பர் 10 பாருங்கள், நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம நெல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 11, அதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள், அதில் சன்ட்ரி டேட்டார் 80,000 போட்டாச்சு. இதில் ப்ரொவிஷன் ஒரு 5% இல்லையா, அப்போ அந்த ப்ரொவிஷனை இங்கே மைனஸ் பண்ண போகிறோம் 4,000. 5% கண்டுபிடிச்சோம் இல்லையா 80,000ல், அப்போ 4,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 76,000. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்ஸ் ரிசீவபிள்ஸும் ட்ரேட் ரிசீவபிள்ஸில் தான் வரும் 30,000. ஓகே, இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 76 + 30,000 1,06,000. இதுதான் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். 11 முடிஞ்சிச்சு. இப்போ 12 போகலாம். 12 பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு. ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு பார்த்தீங்கன்னா 400. இங்கே இருக்கு இல்லையா இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு, நான் சொன்னேன் இல்லையா பேலன்ஸ் ஷீட்டில் வரும் இது அப்படின்ட்டு, அதனால் அது இங்கே போட்டிருக்கோம். அடுத்து 13 வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 10,000 அதை போட்டாச்சு. அப்புறம் 14 இருக்குது. 14 பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராப்ளம்லேயே 74,000 அதை போட்டாச்சு. அண்ட் 15 வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். இப்போ கேஷ் அட் பேங்க் இருந்தது இல்லையா நம்மக்கிட்ட 17,600 அதை போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு, அசெட்டும் போட்டாச்சு, லயபிலிட்டியும் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், லயபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்களா. எஸ், பார்த்தீங்கன்னா 9,20,000 வருது. அதே மாதிரி அசெட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் 9,20,000 சரியாக போட்டிருக்கோம். ரெண்டுமே டேலி ஆகிடுச்சு இல்லையா. எஸ். இப்போ the following ledger balances were extracted from the books of Varun Limited as on 31/3/2013. Land and building rupees 2 lakh, 12% debentures rupees 2 lakh, share capital rupees 10 lakh, equity shares of rupees 10 each fully paid, plant and machinery rupees 8 lakh, Goodwill rupees 2 lakh, investment in shares of Raja Limited rupees 2 lakh, general reserve rupees 1,95,000, stock in trade rupees 1 lakh, bills receivables rupees 50,000, debtors rupees 1,50,000, creditors rupees 1 lakh, bank loan rupees 1 lakh, provision for tax rupees 50,000, proposed dividend rupees 55,000. Prepare the balance sheet of the company. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அசெட்ஸும் லயபிலிட்டியும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். எஸ். இப்போ இதில் எதெல்லாம் எந்தெந்த நோட் தெரியும் இல்லையா, இப்போ அந்த நோட் படி நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு லயபிலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஷேர் கேபிட்டல் இருக்குது. ஓகே, ஷேர் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நமக்கு ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டோட பேலன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ போடலாமா. எஸ், பாருங்கள், இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஓகே, ஷேர் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது ஈக்விட்டி தான் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ப்ரிஃபரன்ஸ்னால் கண்டிப்பாக அங்கே ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakh rupees. ஓகே, வேறு எதுவும் இதில் கிடையாது, கால்ஸ் இன் அரியர் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை.
இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால இந்த ஜென்ரல் ரிசர்வ் 1,95,000 மட்டும் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 5 மார்க்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எஸ், இப்போ நோட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிபெஞ்சர்ஸ் இருக்குது. 12% டிபெஞ்சர்ஸ், 2 lakh rupees இல்லையா, அது போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நோட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்கில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், லோன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், லோன், பேங்க் லோன் அன்செக்யூர்டு இருக்குது இல்லையா, அப்போ இது நம்ம ஷார்ட் டேர்ம் பாரோயிங்கில் போட்டுக்கலாம் 1 lakh. எஸ், அப்புறம் அடுத்து நோட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் பேயபிள், அதில் கிரெடிட்டாஸ் இருக்குது 1 lakh rupees, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நோட் நம்பர் 6 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். எஸ், இங்கே ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இருக்குது 50,000, ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் இருக்குது. ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தா தான் நமக்கு எங்கே போடுவோம் அப்படின்னா 2 இடத்துல போட வேண்டியது இருக்கும். அப்ராப்ரியேஷனில், அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்து அப்ராப்ரியேஷனில் போட வேண்டியது இருக்கும். இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் தானே நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஓகே, அதனால் பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஒரு 50,000, ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் ஒரு 55,000, மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,05,000, அவ்வளோதான். ஓகே, இப்போ லயபிலிட்டி எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட் தான். பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது, அப்புறம் குட்வில், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்கு, டெட்டாஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து அசட் தான். பில்ஸ், ரிசீவபிள்ஸ் எல்லாமே அசட் தான். ஸோ இப்போ நம்ம அசட் போடலாம். ஓகே, இது அதர் கரண்ட் லயபிலிட்டி இல்லை, அதனால் நெல்லுன்னு போட்டாச்சு. டேஞ்சபிள் அசட்ஸில் லேண்ட் அண்ட் பில்டிங் 2 lakh. ஓகேவா, ஏன்னா டெப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அதனால் லேண்ட் அண்ட் பில்டிங்கை அப்படியே எடுத்து போட்டாச்சு. அடுத்து இருக்க பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதையும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்த்துங்கன்னா 2 + 8 10 lakh. ஓகே, நெக்ஸ்ட்டு நோட் நம்பர் 9, அதில் குட்வில் வரும் நமக்கு. இன்டான்ஜிபிள் இல்லையா, இன்டான்ஜிபிள் வந்து 2 lakh. இதில் வந்து ரைட் ஆஃப்லாம் எதுவும் பண்ணலை, ஸோ அந்த 2 lakh அப்படியே தான். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் 2 lakh rupees, அதை போட்டாச்சு. அதுக்கு அடுத்து நோட் நம்பர் 11 ட்ரேட் ரிசீவபிள், டெட்டாஸ் வரப்போது, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் வரும். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் 50,000 போட்டாச்சு. அண்ட் டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 lakh rupees. சரியா? எஸ். இப்போ அடுத்து பாருங்கள், நோட் நம்பர் 12 கிடையாது. அதர் கரண்ட் அசட்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை. நோட் நம்பர் 13 நமக்கு இல்லை. நோட் நம்பர் 14 க்ளோசிங் ஸ்டாக்கும் இன்வென்ட்ரியும். ஸ்டாக் இருக்குது இல்லையா, 1 lakh rupees, அதை போட்டுக்கலாம் 1 lakhன்ட்டு. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து 15 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட், எதுவுமே கேஷ் பேலன்ஸும் இல்லை, பேங்க் பேலன்ஸும் இல்லை, அவ்வளோதான் நம்ம போட்டாச்சு. இப்போ நமக்கு அசட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. லயபிலிட்டி எல்லாம் போட்டாச்சு, இப்போ அசட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த கொஷின் வேண்டாம், இந்த நோட்ஸை வச்சே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம லயபிலிட்டி சைடு பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakh போட்டோமா. அப்புறம் நோட் நம்பர் 2 வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,95,000 போட்டாச்சு. லாங் டேர்ம் பாரோயிங் 2 lakh போட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங் 1 lakh, தென் ட்ரேட் பேயபிள் 1 lakh போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் 1,05,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்றதை பாருங்கள், 17 lakh வருது. சரியா? எஸ். இப்போ அசட் அது மாதிரி. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டியில் வந்து டோட்டல் நமக்கு 17 lakh வருது. அசட் எல்லாம் போட்டு அதோட டோட்டல் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், அசட்டோடது டேஞ்சபிள் அசட் 10 lakh போட்டாச்சு, இன்டான்ஜிபிள் அசட் 2 lakh போட்டாச்சு, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 lakh போட்டாச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் ரிசீவபிள்ஸு 2 lakh, அதையும் போட்டாச்சு. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 lakh, அதையும் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது இல்லை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 lakh. ஓகே, அப்போ நமக்கு அசட்ஸும் லயபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? இதுதான் பாருங்கள் 5 மார்க் ப்ராப்ளம். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எந்த நோட்குள்ளே வரப்போகுது அப்படின்றது மட்டும் பார்த்து போட்டோன்னா இதுக்கு நமக்கு 5 mark. Okay, a firm earns rupees 1,20,000 annual profit, the rate of normal profit being 10%. The asset of the firm amounted to rupees 14,40,000 and liabilities
to rupees 4,80,000. Find out the value of goodwill by capitalization method. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசெட் கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கேபிட்டலைசேஷன் மெத்தட் படி நம்ம குட்வில் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எஸ், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள். குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேபிட்டலைசேஷன் மெத்தடில் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, இப்போ கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு அப்படின்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதுதான் அதோட ஃபார்முலா கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ்க்கு. அப்போ இங்கே அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், இங்கே கொடுத்துருக்க ப்ராஃபிட் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். பிகாஸ் நமக்கு ஃபியூ இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். பட் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வெறும் ஆனுவல் ப்ராஃபிட் மட்டும்தான். அப்போ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கொடுத்துட்டாங்க 10%. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ். பாருங்கள், 1,20,000 டிவைடட் பை 10% போட்டோம் அப்படின்னா 12 lakh. ஓகே, இப்போ கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கிடச்சிருச்சு. ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி தான். ஓகே, அசெட்ஸ் பாருங்கள் 14,40,000 மைனஸ் லயபிலிட்டி வந்து 4,80,000. அதை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், 14,40,000 மைனஸ் 4,80,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9,60,000 வருது. ஓகே, இப்போ ரெண்டுமே கிடச்சிருச்சு. நமக்கு கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸும் கிடச்சிருச்சு, ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வரது தான் குட்வில். அப்போ 12 lakhல 9,60,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா குட்வில் அமௌண்ட் பாருங்கள் 2,40,000. ஓகே, இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம் இது பாருங்கள். எஸ், இது குட்வில்லேருந்து கேட்டிருக்காங்க. 10 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ், இது 10 மார்க்கில் கேட்ட ப்ராப்ளம். On 31st December 2005, the balance sheet of M Limited disclosed the following position. Issued capital in 10 shares 8 lakh. Okay, அதாவது ரூபி 10 per share இது. Reserves 1,80,000. Profit and loss 40,000. 5% debentures 2 lakh. Current liability 2,60,000. Assetல fixed asset 10 lakh. Current asset 4 lakh. Goodwill 80,000. On 31st December 2005, the fixed asset were independently valued at rupees 7 lakh and the goodwill at rupees 1 lakh. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஃபிக்ஸட் அசெட் 10 lakh இல்லையா, ஆனால் நமக்கு வேல்யூ பண்ணியிருக்காங்க, ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க, அது 7 lakh தான். குட்வில் பாருங்கள், இங்கே 80,000 இருக்குது, அது வந்து 1 lakhன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கரண்ட் அசெட்ஸை பற்றி எதுவுமே கொடுக்கல. அப்போ கரண்ட் அசெட் அதே வேல்யூன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். The net profit for the 3 years were 2003 1,03,200, 2004 1,04,000 and 2005 1,03,300, of which 20% was placed to reserve. இதில் பார்த்தீங்கன்னா 20% வந்து ரிசர்வுக்குன்னு சொல்லிட்டாங்க. This proportion being considered reasonable in the industry in which the company is engaged and where fair return on investment may be taken at 10%. Okay, fair return rate of return வந்து 10% சொல்லிட்டாங்க. Compute value of company share by net asset method, yield and fair value method. ஆக்சுவலி கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நெட் அசட்டும் ஈல்டு மெத்தடும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே ஃபேர் வேல்யூ மெத்தடும் சேர்த்து போடுறோம், அவ்வளோதான். ஓகே, எஸ், இப்போ போடலாமா? ஃபஸ்ட்டு நெட் அசட் மெத்தட் படி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ஈல்டு மெத்தட் கண்டுபிடிக்கலாம், அப்போ ஃபேர் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ், நெட் அசட் மெத்தட் படி நமக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அசட்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupeesன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் நம்மக்கிட்ட 8 lakh இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படின்னா 8 lakh டிவைடட் பை 10, அப்போ 80,000 வருது. அதுதான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அது சரியா? இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸே கிடையாது, வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்துருந்தா தனியாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே வெறும் ஷேர்ஸ்ன்றதுனால நம்ம இதை ஈக்விட்டி ஷேர்ஸாகவே எடுத்துக்கிறோம். ஓகே, எஸ், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நெட் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கண்டுபிடிக்கணும். எஸ், பாருங்கள், அதுக்கான ஃபார்முலா நெட் அசெட்ஸ்க்கு என்னென்னலாம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆல் யோர் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் அசெட் ரெண்டுமே எடுத்துக்கலாம், மைனஸ் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிளைம். இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரே இல்லை, அதனால் வெறும் லயபிலிட்டி எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி இங்கே யார் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5% டிபெஞ்சர்ஸும் கரண்ட் லயபிலிட்டியும் தான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி. ஓகே, இப்போ இங்கே அசெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் எடுக்கலாம், கரண்ட் அசெட் எடுக்கலாம், குட்வில்லும் எடுக்கலாம். பட் எல்லாமே ரீவேல்யூ பண்ண ஃபிகர் எடுக்க போகிறோம். 7 lakh தான் வேல்யூ பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட் அசெட், அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். கரண்ட் அசெட் எந்த சேஞ்சஸும் இல்லாததுனால இந்த 4 lakh எடுத்துக்கலாம். குட்வில் பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணியிருக்காங்க 1 lakh, அதை எடுத்துக்கலாம். எஸ், இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரது தான் ஆஃப்டர் ரீவேல்யூவேஷன் வேல்யூ. அப்போ 7 + 4 + 1 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12 lakh வருது.
ஓகே, அடுத்து பாருங்கள் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டியில் முதல்ல டிபெஞ்சர்ஸ் 2 lakh அதை போட்டாச்சு. ஏன்னா இந்த டிபெஞ்சர்ஸ்லாம் எதாவது வேல்யூ புதுசாக மாற்றிருந்தாங்க, ரீவேல்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுக்கணும். பட் எதுவுமே இல்லாததுனால நம்ம அதே 2 lakh எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கரண்ட் லயபிலிட்டி 2,60,000 அதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரது தான் லயபிலிட்டி, எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி. மொத்தம் எவ்வளோ பாருங்கள், 4,60,000. 4,60,000 வந்துருச்சா? இப்போ வந்து நம்ம ரீவேல்யூவேஷனுக்கு அப்புறமா எடுத்த அசட்டோட வேல்யூலேருந்து இந்த லயபிலிட்டி வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ண வரது பாருங்கள், இதுதான் நெட் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், 7,40,000. ஓகே, இப்போ ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? நெட் அசெட்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் நம்ம தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 8 lakh டிவைடட் பை 10, 80,000. அப்போ இங்கே 7,40,000 டிவைடட் பை 80,000 போட்டோன்னா 9.25 per ஷேர். இதுதான் வேல்யூ ஆஃப் ஷேர் ஆஸ் பர் நெட் அசெட் மெத்தட். ஓகே, இப்போ அடுத்து ஈல்டு மெத்தட் படி கண்டுபிடிக்கலாம். ஈல்டு மெத்தட் படி நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். நெட் அசெட் மெத்தட் படி நெட் அசெட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இல்லையா? இது வந்து ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ அதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் வந்து நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை யூஸ் பண்ணி ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட் 3 வருஷத்துக்கும் பாருங்கள், 1,03,200, 1,04,000, 1,03,300 ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 3 போட்டோன்னா 1,03,500 வருது. இதிலேருந்து டேக்ஸ் எதாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். பட் நம்ம ப்ராப்ளமில் டேக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம அதை அப்படியே டேஷ் போட்டுக்கலாம். ஓகே, இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதே தான். ஆனால் 20% என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க. அப்போ அது மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து ரிசர்வ் 20% போடலாம். அப்போ இந்த 1,03,500ல் 20% ரிசர்வ் போட்டோம்னா 20,700 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணால் வர்றது தான் ஆஃப்டர் ரிசர்வ். ஓகே, இதுக்கப்புறம் இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். பட் நமக்கு இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலே இல்லை, அதனால ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம அதுக்கும் டேஷ் போட்டுடலாம். ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதே 82,800 தான் வருது. ஓகே, எஸ். இப்போ வந்து நமக்கு இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டு மெத்தடுக்கு எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வேணும் இல்லையா? அப்போ அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா போட்டு பாருங்கள், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை டோட்டல் பெய்ட் அப் கேபிட்டல், அதாவது இந்த 8 lakh தான். ஓகே, அப்போ 82,800 டிவைடட் பை 8 lakh இன்ட்டு 100 போட்டோன்னா 10.35% வந்துருச்சு. ஓகேவா? எஸ். இப்போ வேல்யூ ஆஃப் ஷேரோட ஃபார்முலா என்ன ஈல்டு மெத்தட் படி அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டான் பாருங்கள், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%ன்ட்டு. பாருங்கள், ஃபேர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ இஆர்ஆர் டிவைடட் பை என்ஆர்ஆர் தான். பாருங்கள், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10.35, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க 10, அதை எடுத்துக்க வேண்டியதுதான். இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ பர் ஷேர், இதுதான் 10 rupees தான் பெய்ட் அப் வேல்யூ பர் ஷேருன்றது. ஓகே, இப்போ போட்டோன்னா பாருங்கள், நமக்கு 10.35 per ஷேர்னு வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஈல்டு வேல்யூ. புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து நெட் அசெட் மெத்தட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் ஈல்டு வேல்யூ மெத்தட்லையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபேர் வேல்யூ மெத்தடுன்றது நெட் அசெட் ப்ளஸ் ஈல்டு டிவைடட் பை 2 தான். ஓகே, பாருங்கள், இது வந்து 9.25 வந்துச்சா, இது பார்த்திங்கன்னா 10.35 வந்துச்சா. இப்போ டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோன்னா இது ஃபேர் வேல்யூ மெத்தட் படி. ஓகே, அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸி. இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்க கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையே போட்டுட்டோம் அடிஷ்னலாக. எஸ், பாருங்கள், 9.80 per ஷேர். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? அதாவது இந்த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்லும் ஷேர்ஸும் படிச்சிங்க அப்படின்னாவே நிச்சயம் உங்களால் 15 marks ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் அதில் தியரியும் 2 marksக்கு கேட்டுருவாங்க, 2 கொஷின். அப்போ 20 marksக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் அண்ட் தியரி பார்ட்டும் வந்துடும். ஓகே, இந்த ஒரு சாப்டர் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக 20 marks வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் கார்ப்பரேட்டில். எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.